இது வந்து சர்க்கஸ் போட்டிருந்தாங்க. சரி குழந்தைங்கள கூட்டு போவோமேன்னு போயிருந்தோம். அந்த மாதம் ஃபுல்லாவுமே இருக்குங்க. 26ஆம் தேதி வரைக்குமே அவங்க நெறைய அது என்னது ஆன்லைன் டிக்கெட்டு அவங்க இது பண்றாங்க. அப்புறம் 30 வரைக்கும் போய்க்கிட்டு தான் இருக்கு. நீங்க போறீங்கன்னா போகலாம். எங்கே கரெக்ட்டா இருக்குன்னா, நம்ம பெரியார் பாலம் இருக்கு பாருங்க. பெரியார் பாலத்துக்கு அப்படியே நேரா போனோம்னா, அங்க அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்கு பாருங்களேன். அந்த குவார்ட்டர்ஸ் ரோட்லயே நேரா போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சோட அந்த விளையாட்டு கிரவுண்ட் இருக்கும் பாருங்க. அந்த கிரவுண்டில தான் நடத்துறாங்க. ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில தான் நடத்துறாங்க. பெரிய கிரவுண்டுங்க. நல்ல பெருசாவே சர்க்கஸ் போட்டிருக்காங்க. டிக்கெட் மினிமம் வந்து 150, 250, 350. 350னா நல்லா ஃப்ரண்ட்டில உட்காரலாம். 250னா அது கொஞ்சம் பின்னாடி. 150னா கொஞ்சம் கடைசிலன்ற மாரி. உங்களுக்கு எப்படி இதோ அந்த மாரி நீங்க இது பண்ணிக்கலாம். நல்லாவே இருந்துச்சுங்க. நான் என்ன நெனச்சேன்னா, எனக்கு அந்த இது ஞாபகமே இல்ல. இந்த விலங்குகள்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்கல்ல, தடை பண்ணியிருக்காங்க. அந்த ஞாபகமே இல்லாம சரி தம்பி கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப ஆசைப்படுறான் பிள்ளை அப்படின்ட்டு கூட்டு போவோன்னு கூட்டு போயிட்டோம். அவனும் எங்கம்மா கரடி, சிங்கம் ஒண்ணும் காணோமேன்னுகிட்டே இருந்தான். அப்புறமேட்டு தான் மாமா சொன்னாங்க, அதெல்லாம் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவன் சும்மா ஆசைப்பட்டான். அதனால தான் சரி கூட்டு வருவோமேன்னு சொல்லி கூட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஞாபகமே இல்ல. அங்க போயிட்டு மொத ஒருத்தவங்க வந்து கரடி வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க தொப்பிய கழட்டுனா தான், ஐய்யய்யோ! அந்த இது வராதுல்ல. சரி சொன்னோம்னா பிள்ளை மனசு கஷ்டப்படுவான்ட்டு, அப்படியே அமைதியாவே இருந்துட்டோம். சரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு. 2 மணி நேரத்துக்கு மேல போய்க்கிட்டே இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த வங்காளதேசம் அந்த மாரிலேருந்து வந்தவங்க இருக்காங்க. ஆனா போட்டிருக்கிறது வந்து ஜெமினி சர்க்கஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லா வெளியூர்காரங்க தான் இது பண்றாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ரவுண்ட்லாம் பாருங்களேன். இந்த ரவுண்ட்லேருந்து அவங்க சுத்திட்டு, அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த வெளிய அந்த சுத்துற அந்த நீளமா இருக்கு பாருங்க. அதில வந்து நின்னு ஸ்கிப்பிங்லாம் ஆடுறாங்கங்க. சூப்பரா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் டக்குனு இதாயிருச்சு. இந்த இதுலலாம் பாருங்களேன். இங்க நிக்கிறாங்களா, இதுலேருந்து அப்படியே மேலே ஏறுறாங்கங்க. ஏறி மேலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி கீழ குதிக்கிறாங்க. பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பயமா இருந்துச்சு நமக்கு. கத்தி மேலலாம் படுக்கிறது, இந்த கத்தி மேல படுத்துக்கிட்டு கேண்டில் பிடிக்கிறது, அந்த மாரிலாம் இருந்துச்சு. நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அதனால எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாரி புல்லரிச்சு போச்சு. என்னடா இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற மாரி. நீங்க போறீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட்டு போறீங்கன்னா, அடுத்து 3 நாளைக்கு லீவு தான். சனி, ஞாயிறு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தின்னும்போது நெறைய லீவ் வருது. குழந்தைங்கள கூட்டு போய் காமிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு தான் ஏன்னா வீட்டில் இருந்தோம்னா பிள்ளைங்களுக்கும் போர் அடிக்கும். நமக்கும் அவங்கள என்ன மேனேஜ் பண்ணுறதுன்றதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டு போனோம்னா பிள்ளைங்களும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் சரி பிள்ளைங்க அமைதியாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நிம்மதியாகவும் இருக்கும். கொடுத்த காசுக்கு ஒர்த்து கொடுத்த காசுக்கு என்னடான்ற மாதிரிலாம் இல்லை. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நான் அவங்க அவ்வளோ தூரத்தில் ஆடுறது. அப்புறம் இந்த பைக் இருக்குது பாருங்களேன். பைக் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குங்க. இரும்பு இது மாதிரி இருக்குது, உருண்டை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பைக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றுறாங்க 2 பேரும். பார்க்கவே பயமாக இருந்துச்சு. சவுண்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது வந்து ஒரு லெஃப்ட்டில் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ரைட்டில் போய் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா பயப்படுவாங்க. தம்பியுமே ரொம்ப பயந்துட்டான். எங்களுக்கு தெரியாது. அப்புறமேட்டு தான் கொஞ்சம் தள்ளி உட்காந்தோம். குழந்தைங்கள கூட்டு போய் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஒரு 3 வயசு கீழே இருக்க பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் ரைட்டில் கொஞ்சம் போய் உட்காந்துக்கோங்க. எங்கே உட்காந்து பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனால் அது பக்கத்தில் உட்காந்தோம்னா அந்த சவுண்டு வந்து குழந்தைங்கள ஒரு மாதிரி பயம் கொடுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். போகும்போதே பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடுலாம் கொஞ்சம் கூட்டு போங்க. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. போகும்போதே குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் காசு